ஐயா உன் பண்ணையில் நான் வேலை பார்க்குறேன் 30 வருஷமாக, நீ எனக்கு மகன் மாதிரி, நான் உனக்கு தாயார் மாதிரி. இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் உடம்பு கழுத்து அலுப்பாக இருக்கிறதுனால அதோ அங்கே இருக்குப்பார் அந்த சாணக்கூடை, அந்த தொட்டியிலேருந்து தண்ணி எடுத்து இந்த வாளியில் நிரப்புன்னா. அதனால என்ன செஞ்சிட்டா போச்சுன்னு ஒரு 10 முறை தண்ணி எடுத்து இந்த வாளியில் நிரப்பினான். என்ன பாரதம் கேட்டதில் 2 விஷயம் சொல்லுன்னு தொட்டியில் தண்ணி நிரப்ப சொன்னால் அதுவும் நிரப்பிட்டேன், இப்போ என்ன செய்தி? அது என்ன கூடை அப்படின்னு கேட்டா. சாணக்கூடை. முன்னாடி எப்படி இருந்துச்சு? சாணம் படித்து அழுக்காக இருந்தது. நீ 10 தடவை போய் தண்ணி எடுத்து ஊற்றினியே, என்னாச்சு? தண்ணி நிற்கலை, ஓட்டையில் இடையில போயிருச்சு, ஆனாலும் கூடை சுத்தமாக இருக்குது. அது மாதிரி தான் நாங்கள் சாதாரண சாணக்கூடையைப் போல இருந்தாலும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியிலே போனாலும் எங்களுடைய மனம் சுத்தமாவதற்கு நாள்தோறும் போய் ராமாயணம் கேட்டேன், பாரதம் கேட்டேன், பரம்பொருளுடைய பெருமை கேட்டேன்னு சொன்னார்.